இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் கொழும்பு தொகுதியில் ரணில் விக்ரமசிங்கேவின் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிடும் முஜிபுர் ரஹ்மானுடன் நமது நிர்வாக ஆசிரியர் பகவான் சிங் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். முஜிபுர் ரஹ்மான் யூஎன்பி கேண்டிடேட் கொலம்போலேருந்து இப்போ இங்கே இருக்கிறார். இப்போ தான் ஓட் போட்டு வந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ச வின் பண்ண முடியாது, வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் இன்னும் அவருடைய கரப்ஷன் மறக்கலை அப்படின்னு சொல்கிறார் அவர். சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்? நான் நினைக்கிறேன் ஜனவரி 8ஆம் தேதி வெற்றின அந்த வெற்றிக்கு விட பெரியதொரு வெற்றி ஒன்று இந்த நடக்கிற தேர்தலில் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மஹிந்த ராஜபக்சர் டெவலப்மெண்ட் ரொம்ப பண்ணியிருக்கிறாரு. இப்போ என்னென்னா அதுக்கு பிறகு வந்த ரணிலுடைய கவர்மெண்ட்டில் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே நின்று போயிருக்கு. கரப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லிட்டு அப்படின்னு பயந்தா சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்தில் மெகா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நடந்தது. அந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியும். அந்த மெகா ப்ராஜெக்ட்ஸ் தான் அவர்கள் கூடுதலாக ஊழல் நடந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது அந்த மெகா ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக. எனவே எங்களுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அந்த மெகா ப்ராஜெக்ட்ஸோட கொஞ்சம் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். என்னென்றால் அது அவர்கள் எப்படி இந்த இதில் இவர்கள் டெண்டர் கொடுத்தது, எப்படி சில ப்ராஜெக்ட்ஸ்கள் கொடுத்திருக்கிறார்கள் டெண்டர் கொடுக்காமல், டெண்டர் ப்ரொசீடியரே இல்லாமல், அப்படி பல ஊழல்கள் நடந்திருக்குது. எனவே அந்த ப்ராஜெக்ட்ஸோட அரசாங்கம் நிறுத்தி இருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்களுடைய 100 நாள் திட்டத்தின் கீழ் கூடுதலாக மக்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்தது இந்த நாட்டில் அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய மாற்றங்களை செய்கிறதுக்கு. அந்த மாற்றங்களை செய்கிறதுக்கு பின்பு நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு போவோம். அந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு தேவையான ஒரு கட்சியை தெரிவு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே இன்று மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. மக்களுக்கு இன்றைக்கு சுதந்திரமாக அவர்களுக்கு இந்த நாட்டை தலைமை தாங்கிறதுக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அவர் தேவையா, அப்படி இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேவையாண்டு இன்று மக்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எப்படி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் மக்கள் அரசியலில் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் அன்று மஹிந்த ராஜபக்ச அவர்களை தெளிவாக தோற்கடித்தார்கள். ஜனவரி 8ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மீண்டும் இந்த நாட்டில் இனவாதத்தை உருவாக்குறதுக்கு அவருடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயும் அவருடைய முயற்சி நடந்து கொண்டு இருந்தது. எனவே நான் நினைக்கிறேன் மக்கள் தெளிவாக மீண்டும் மஹிந்த ராஜபக்ச அவர்களை தோற்கடிப்பார்கள். ஏன்னா நாங்கள் யாரும் விருப்பமில்லை மஹிந்த ராஜபக்சக்கு மீண்டும் ஆட்சியை கொடுத்து இந்த நாட்டை மீண்டும் ஒரு பின்தங்கின நாடா மாத்திரத்துக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய யாரும் விருப்பப்பட மாட்டார் என்று தான் என்னுடைய நம்பிக்கை. ஊழல் குற்றச்சாட்டு ஒன்றுமே இன்னும் நிரூபிக்கப்படவில்லையே. இல்லை, ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லையாண்டா இப்போ இலங்கையிலே இப்போது இருக்கக்கூடிய சட்டம் மூலமாக தான் அது நிரூபிக்கப்பட வேணும். எனவே அது ஒரு 24 மனிதர் உள்ளுக்கு நிரூபணம் பண்ண முடியாது. எனவே இன்று எங்களுடைய பிரைபரி கமிஷன் அவர்கள் 700 வழக்குகள் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்தின் கால் நடந்த பல சம்பவங்களை நிரூபிக்கிறதுக்கு அவர்கள் இன்று நீதிமன்றம் முன்னாலே வழக்கு தாக்குதல் பண்ணியிருக்கிறார்கள். எனவே நீதிமன்றத்திலே வழக்கு தாக்குதல் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் போகும். உங்கள் அரசு வருங்கால அரசு இந்தியாவோட எந்த மாதிரி உறவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இந்தியா மஹிந்த ராஜபக்ச அவருக்கு தான் இந்தியாவோட கடும் பிரச்சனை இருந்தது. ஏனென்றால் அவர்கள் கூடுதலாக இந்தியாவை மேமாற்றி கொண்டு தான் இந்த நாட்டில் ஆட்சியை கொண்டு போனார்கள். எனவே எங்களுடைய அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தியாவோட இருக்கக்கூடிய ஏன்னா இந்தியாவுக்கும் தேவையாக இருக்குது இந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது தான் இந்தியாவுடைய நோக்கமாக இருக்குது. எனவே அதில் ஐக்கிய தேசிய கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு பிரச்சனைக்கு அரசியல் ரீதியாக தீர்வு வழங்க வேணும். இப்போ இருக்கக்கூடிய மாகாண சபைக்கு இன்னும் அதிகாரத்தை வழங்கி அதை முன் செல்ல வேணும் என்று தான் ஐக்கிய தேசிய கட்சியுடைய நோக்கமாக இருக்குது. எனவே நான் நினைக்கிறேன் இந்தியாவோட நல்ல ஒரு உறவு கொண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு உருவாக்கிக்கொள்ள இயலுமான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. முஸ்லீம் மக்கள் மேலே தாக்குதல் நடந்திருந்தது மஹிந்தாவுடைய காலத்தில். அதனால முஸ்லீம் மக்கள் இன்னும் மஹிந்தா மேலே ஒரு கோபத்தில் இருக்காங்க. முஸ்லீம் மக்கள் எப்போதும் விருப்பமில்லை மீண்டும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வாரத்துக்கு. எனவே அவர்கள் இன்று இந்த தேர்தலில் நிச்சயமாக மஹிந்த ராஜபக்சக்கு எதிராக அவர்கள் வாக்களிப்பார்கள். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.
அதாவது முஜிபுர் ரஹ்மான் யூஎன்பி கேண்டிடேட் கொலம்போ சொல்கிற மாதிரி முஸ்லீம் மக்கள் அங்கே ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் சில தாக்குதல்லாம் நடந்தது மஹிந்தா ராஜபக்சவுடைய அவர் கவர்மெண்ட்டில் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது. அது இன்னும் மறக்கலை. முஸ்லீம் மக்கள் யாரும் மஹிந்தாக்காக ஓட்டு போட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, கரப்ஷன் கேசஸ் பெரிய அளவில் இன்னும் மக்கள் மறக்க மாட்டாங்க. அதனால் ஜனவரி மஹிந்தாவை வீட்டுக்கு போ அப்படின்னு முடிவு சொன்ன மக்கள் அந்த முடிவை இப்போது அந்த முடிவில் தான் இருப்பாங்க. மஹிந்தா எங்கே இப்போ வின் பண்ண முடியாது அப்படின்றது தான் முஜிபுர் ரஹ்மானுடைய கருத்து. ஆனால் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இவர் ஒரு யூஎன்பி கேண்டிடேட். பகவான் சிங், கொலம்போலேருந்து நியூஸ் 7க்காக.